அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ள கபராளியை வல்ல அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இது ஒரு அற்பமான உலகம்தான் உறவுகளே. மனைவியை கணவன், கணவனை மனைவி விட்டு பிரிய மனமில்லாத உலகம். பிள்ளைகளை குடும்பங்களை விட்டு பிரிய மனமில்லாத இந்த உலகம். இரவு பகலாக ஓடோடி உழைப்பதும் குடும்பத்திற்காக ஓடாய் தெய்வதும் இந்த உலகில் மட்டும்தான் உறவுகளே. ஆனால் குல்லு நப்சின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும். இது படைத்த வல்லோனின் நியதி. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே யாருக்கும் யாரும் உதவ முடியாது. அதுதான் கியாமத் நாள். கணவனை பார்த்து மனைவியும், மனைவியை பார்த்து கணவனும், பிள்ளைகளை பார்த்து தாய் தந்தையும் குடும்பங்களும் விரண்டோடும் அந்த நாள். அந்த நாளுக்காக நாம் எதனை இந்த உலகில் தேடி வைத்துள்ளோம்? இதுதான் இன்றைய சவாலான கேள்வியாக இருக்கின்றது. சிந்திக்க வேண்டிய விடயமாகவும் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இங்கே இந்த சகோதரி துயரம் துக்கம் தாங்க முடியாமல் மண்ணறையை கட்டிப்பிடித்திருப்பது கண்ணீரை வரவழைக்கிறது. எவ்வளவு அன்பும் பாசமும் பார்த்தீர்களா உறவுகளே? இதைவிட எவ்வளவு மடங்கு இரக்கமுடையவன் எம்மை படைத்த அந்த அர்-ரஹ்மான். அவன் அருளாளன், அன்புடையோன். அவனின் அருட்கொடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு அவனை மறந்து அவன் சொன்னபடி வாழாமல் இந்த உலகத்தில் எவ்வளவு அகங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நாம் வாழ்வதால் அந்த இறைவனுக்கு எந்த நஷ்டமுமே வந்துவிடப் போவதில்லை. ஆனால் நாங்கள்தான் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டவாளர்கள் என்பதை எப்போதாவது நாம் சிந்தித்ததுண்டா? ஆகவே எம்மை படைத்த வல்லவன் என்ன சொல்லியிருக்கின்றானோ அதே போன்று இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்களோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்லவோன் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.